எழுச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கூடியிருக்கும் நெஞ்சங்களில் எல்லாம் குன்றாடுகின்ற முருகன் குடியிருந்து இது கூடிய சீக்கிரத்திலே அவன் நின்றாடுகின்ற மலையிலே சிறப்பான ஒரு ஆலயப்பட தோற்றத்தோடு இந்த இறைவன் ஆலயம் மிக விரைவில் எழுச்சியும் அந்த மகா உமாவிடத்திலே இங்கு நிற்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரும் கலந்து கொண்ட பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் இங்கு அவருடைய தந்தையாக எழுந்திருக்கிற சிவபெருமான் உத்தரவாதத்தோடு தான் இந்த திருவாசகத்தை தொடங்குகின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் எண்ணிலா கோடான ஒரு சித்தர்களுடைய பரிபூர்ண திருவள்ளால் 63 இல்லாத வாழ்விற்கு குறைவில்லாத செல்வங்கள் உண்மை. இந்த திருவாசகத்திற்கு உருவாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார். ஆக திருவாசக சென்றவள் வேதத்தை வெளிப்படுத்தி நாம் கேட்பது ஒரு அற்புதமான நிலை. அதை போல மூவர் அருளிய தேவாரம் என்பது நமக்கு ஒரு வரம். இந்த மனித பிறந்த அத்தனை ஆத்மாக்களும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருப்பல்லாண்டு, அருளாணி, அந்தாதி, விநாயகர்கள், சந்தபுரத்தி கவசம், திரு வெண்பா, திரு அருப்பா, சித்திரங்கள் பாடல்களை எல்லாம் பாட வேண்டும், பாடி பரவ வேண்டும். அப்பதான் நம்மளுடைய எண்ணத்தில் எழுகின்ற அந்த அலையாகப்பட்டது இந்த காற்றிலே கலந்து அங்கு ஒரு அற்புத சக்தியை உருவாக்கும். இந்த ஆலயம் மிக விரைவிலே சிறப்பான ஒரு எழுச்சிமிகு ஆலயமாக அந்த பணியை தொடர்வதற்கான உத்தரவை சாமி கொடுக்க கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆண்டோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை பேர்கள் மனதை மொழிகளாலே வணங்கி ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து இந்த பகுதியிலே இந்த திருவாரூர் முற்றோதை நடத்தி உங்களை எல்லாம் வழிநடத்த அனுமதிப்பதற்காக எம்பெருமான் இங்கே எனக்கு அனுமதி வழங்கியிருக்கும் மனதால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த முதல் பெருமானை அன்போடு அழைத்து இந்த திருவாரூரத்தை தொடங்குவோம்.